Taste the Daily. Taste the Daily. இந்து சமய அறநிலையத்துறை நிதியை கல்வி பணிக்கு செலவிடுவது குறித்து விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலையத்துறையின் நிதியை பயன்படுத்தி தமிழகத்தில் கல்லூரிக்கு தமிழக அரசு செலவிடுவதாக கூறி விமர்சனம் செய்திருந்தார். இந்த விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் திமுக மாணவரணி சார்பில் கோவை சிவானந்தா காலனி காட்டாபாத் பகுதியில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மாணவரணியினுடைய மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கோவை வடக்கு, கோவை தெற்கு மற்றும் கோவை மாநகர் என கோவை ஒருங்கிணைந்த திமுக மாவட்டம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மாணவர்களினுடைய உயர்கல்வியினுடைய வாய்ப்பை முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி காவு வாங்குகிறார் என்ற அடிப்படையில் முழக்கங்களை எழுப்பி அவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு தமிழக மாணவர்களுடைய உயர்கல்வியை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு அதிமுக துணை போவதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் இவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவரணியினுடைய நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். Taste the Daily. Taste the Daily.